சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யுங்கள் என்ற ஆனால் நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்ல வேண்டும் என்ற வகையில் ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யுங்கள் என்ற ஆனால் நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்ல வேண்டும் என்ற வகையில் ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யுங்கள் என்ற ஆனால் நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்ல வேண்டும் என்ற வகையில் ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யுங்கள் என்ற ஆனால் நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்ல வேண்டும் என்ற வகையில் ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யுங்கள் என்ற ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யுங்கள் என்ற ஆனால் நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்ல வேண்டும் என்ற வகையில் ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யுங்கள் என்ற ஆனால் நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் நாங்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்ல வேண்டும் என்ற வகையில் ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்யுங்கள் என்ற முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். தொடர்பான காட்சிகள் வெளியாகியிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். அனிதா ராதாகிருஷ்ணனிடம் எஸ்பி அலுவலகத்தில் வைத்து சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசிய புகாரால கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய இந்த கைதுக்கு திமுக தலைவர் உள்ளிட்டோர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்த நிலையில 5 மணி நேர விசாரணையானது நடைபெற்ற நிலையில தற்போது அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். எஸ்பி அலுவலகத்தில் வைத்து 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணையானது நடைபெற்றது. முதலமைச்சர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் இன்று காலை ஆத்தூர் பகுதியில அவர் ஆய்வு மேற்கொண்ட போது அவரது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆனதுனால போலீசார் உடனடியாக அவரை கைது செய்தார்கள். கைது செய்யும் போது அவரது ஆதரவாளர்கள் கைது செய்யாமல் தடுக்கும் வகையில காவல்துறை இடைவெளியிடம் காவல் வாகனத்தின் முன்பாக உட்கார்ந்து சாலை மறியலாம் ஈடுபட்டார்கள். பின்னர் போலீசார் அவரது வாகனத்தை ஏற்றாமல் காவல்துறை வாகனத்தை அழைத்து சென்று எஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடைபெற்றது. 5 மணி நேர விசாரணைக்கு பின்பாக தற்போது எஸ்பி அலுவலகத்தில் இருந்து அவரை தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். உயர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில அதை தள்ளுபடி செய்த நிலையில அவரை கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையை அழைத்து செல்கிறார்கள். கடந்த ஜூன் 20ஆம் தேதி திருச்செந்தூர் அருகே ஆத்தூர் பகுதியில முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில்
திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பேசினார். அப்போது முதல்வர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாகவும் ஒருமையிலும் கடுமையாக பேசியதாக ஆத்தூர் காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் செல்வம் என்பவர் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவதூறாக பேசியது, கலவரத்தை ஏற்படுத்த வகையில் பேசியது உள்ளிட்ட 3 பிரிவினர் வழக்கான பதிவு செய்யப்பட்டது. உடனடியாக அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்புல முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவரின் மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், முதலமைச்சரை பற்றி எவ்வாறு பேச வேண்டும் என்பதற்கெல்லாம் தெரியாதா என்று கூறி கேள்விகளை எழுப்பி அவரது முன்ஜாமீன் மனுவை அவர் தள்ளுபடி செய்தார். இந்த நிலைதான் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று காலை ஆத்தூர் பகுதியில் ஆய்வுக்கு சென்ற போது காவல்துறையினர் அவரை கைது செய்தார்கள். கைது செய்து 5 மணி நேர விசாரணைக்கு பின்பாக தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து செல்கிறார்கள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பின்பு அவர் சிறையில் அடைக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கதிரவன், தற்போது அனிதா ராதாகிருஷ்ணனை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் போது தன்னை ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்தினார்கள், தான் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் எப்போதும் திமுகவில் தான் இருப்பேன் என்று முழக்கமிட்டபடி அவர் சென்றார். இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்யும் வகையிலும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரிந்து வந்த காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சிக்கும் வகையில பேசி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டு இன்று 5 மணி நேர விசாரணைக்கு பின்பு நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த அழைத்து சென்றார். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆதரவாளர்கள் முன்பாக காவல்துறையினர் பிடியில் இருக்கும் போதே தன்னை இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்துவதாக கூறியும் அதற்கு நான் ஒற்றுக்கொள்ள முடியாதனால தன் மீது பொய்யான ஒரு வழக்கை புகழ்ந்து தற்போது கைது செய்திருப்பதாகவும் அவர் முழக்கமிட்டபடியே சென்றிருக்கிறார். இந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வரக்கூடிய நிலையில தன்னையும் அது போல ராஜினாமா செய்ய சொல்லி ஒரு வற்புறுத்தலாக கூறி அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. தன்னை ராஜினாமா சொல்லி மிரட்டியதாகவும் அதற்கு ஒற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தன்னை தற்போது இந்த வழக்கில் சிக்க வைத்து கைது செய்திருப்பதாகவும் கூறி அவர் முழக்கமிட்டபடி சென்றிருக்கிறார். அவரை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் அழைத்து செல்கிறார்கள். எஸ்பி அலுவலகத்தில் வைத்து 5 மணி நேர விசாரணையானது நடத்தி அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுத்தப்படும் போது இந்த முழக்கத்தை அவர் எழுப்பியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இணைப்பிலே காத்திருங்கள் கதிரவன். செல்ல வேண்டும் என்ற வகையிலே என்னை ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யுங்கள் என்ற வகையிலே வலியுறுத்தினார்கள். ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய தலைவர் வழியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே வலுவாக இருப்பேன். எவருக்கும் நான் அடிபடிய மாட்டேன். முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று காலையில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர் சுமார் 5 மணி நேர விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். தற்போது அனிதா ராதாகிருஷ்ணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து செல்லப்படுகிறார். இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்வுகள் என்னவாக இருக்கும்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நடந்த தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளருமான அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ தமிழக முதல்வர் விஜயை குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில்
முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணியது. இந்த மனு தள்ளுபடியான நிலையில் உடனடியாக ஆத்தூருக்கு ஆய்வுக்கு வந்த அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ ஆத்தூர் போலீசார் கைது செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு அழைத்து வந்தனர். அலுவலகத்தில் அவரிடம் சுமார் 5 மணி நேரம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அங்கு வந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் மற்றும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோரை மட்டும் அவரை பார்க்க அனுமதித்தனர். மீதி யாரையும் அனுமதிக்காத அங்கு ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது. இதைத் தொடர்ந்து தென்காசி முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் உள்ளிட்ட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு கூடிய திமுகவினரை அப்புறப்படுத்திய போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டனர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம். தற்போது 5 மணி நேரம் விசாரணை முடிந்து எஸ்பி அலுவலகத்தில் இருந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து செல்லும் போது நிருபர்கள் வீடியோ எடுக்க விடாமல் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மின்வாசல் பின்வாசல் என அவரை அழைத்து வருவது போல் நிருபர்களை அலக்களிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவர் அலுவலகத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது வீடியோ எடுக்க விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர். அங்கு மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு அங்கிருந்து நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷேக் மதார், அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்ய போது அவர் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை செய்தியாளர்கள் மத்தியில் முன்வைத்திருக்கிறார். தாவேகாவுக்கு நான் செல்ல எனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொன்னார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வெளியே அழைத்து வரும்போது தன்னை தமிழக வெற்றி கழகத்தினர் ராஜினாமா செய்ய சொல்லி, அதாவது திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்தியதாக அவர்கள் தெரிவித்தார். இதனால் இந்த பயங்கரமான குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் போலீசார் அவரை பேட்டி எடுக்க விடாமல் மிகவும் தடுத்து நிறுத்தி காட்டமான நிலையில் போலீசார் நடந்து கொண்டனர். நிருபர்களை புகைப்படம் எடுக்க விடாமலும் வீடியோ பேட்டி எடுக்க விடாமலும் தடுத்து அவர்களை வலுக்கட்டாயமாக அகற்றினர் பத்திரிகையாளர்கள். இதனால் எஸ்பி அலுவலகத்தில் மிகவும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். செய்தியாளர்கள் அவர் பின்னர் தொடர்ந்து செல்கின்றனர். அங்கு ஏதாவது செய்தியாளர்களை சந்தித்து விரிவாக பேட்டி அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று காலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். எஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடைபெற்ற நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அவர் அழைத்து செல்லப்படுகிறார். அனிதா ராதாகிருஷ்ணனிடம் எஸ்பி அலுவலகத்தில் வைத்து சுமார் 5 மணி நேரம் விசாரணையானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிற சூழலில் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். நீங்க கொஞ்சம் ரவுண்ட் தாங்க. ஆனால் நாளை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த காரணத்தை கொண்டும்
முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். தொடர்ந்து செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படும் நிலையில் தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? அதே சமயம் அவர் தாவேக மீது ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களும் என்னவாக இருக்கின்றன? தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்ற போது திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏவும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் குறித்து அவதூறாகவும் ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக இன்று காலை கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரை 5 மணி நேர விசாரணைக்கு பின்பாக தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் அழைத்து செல்கிறார்கள். காவல்துறையினர் அழைத்து செல்லும் போது அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்கள் முன்னிலையில் தன்னை ராஜினாமா செய்ய சொல்லி அவர்கள் வற்புறுத்துவதாகவும் அதற்கு ஒத்துக்கொள்ளாததால் தன்னை இது போன்ற கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஆத்தூர் காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நகர செயலாளர் செல்வம் புகார் செய்ததன் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. கலவரம் ஏற்படுத்தும் வகையில் பேசுவது, அவதூறு பரப்புவது உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன்னை காவல்துறை கைது செய்யக்கூடும் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் மனு தாக்கலும் செய்திருந்தார். குறிப்பா அதிலே ஆளுங்கட்சியின் நடவடிக்கைகளால பொதுமக்கள் அடைந்துள்ள அதிருப்தி குறித்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில விமர்சித்து பேசியதாகவும் அரசியல் உள்நோக்கத்துடன் போலீசாரின் மீது இந்த வழக்கை பதிவு செய்திருப்பதாகவும் அதனால எனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில நீதிபதி அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் சாதாரண மனிதர் கிடையாது என்றும் அவர் முன்னாள் அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் 7 முறை எம்எல்ஏவாக இருந்த அவருக்கு முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது கூட தெரியாதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அவருக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி அந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த நிலையில்தான் ஹைகோர்ட் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சியில் ஆய்வு செய்வதற்காக சென்ற அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அவரை ஆத்தூர் காவல் ஆய்வாளர் ரென்னீஸ் தலைமையிலான போலீசார் கைது செய்தார்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் தனது காரில் ஏறி காவல் நிலையத்துக்கு வருவதாக கூறியதாலும் ஆனால் ஏற்க மறுத்து அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை இறக்கி ஏற்றி சென்றார்கள். அப்போது ஆதரவாளர்களிடையே தள்ளுமுறை ஏற்பட்டு கோஷங்கள்லாம் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் போலீசார் வாகனத்திலே அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று 5 மணி நேரமாக எஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதற்கு போது அவர் தன்னை ராஜினாமா செய்ய சொல்லி மிரட்டுவதாகவும் என்னை சொல்லி வற்புறுத்துவதாகவும் நான் விட்டுக்கொள்ள என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நான் என்றும் எப்போதும் திமுகவுடன் இருப்பேன் என்றும் ஒரு குற்றச்சாட்டை கூறி அனிதா ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்திற்கு செல்லும் முன்பாக முழக்கமிட்டபடியே செய்திருக்கிறார். என்னை ராஜினாமா செய்ய சொல்லி அவர் வற்புறுத்துவதாக நான் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் என்றும் எப்போதும் திமுகவில் தான் இருப்பேன் என்ற ஒரு முழக்கத்தையும் அவர் வெளியிட்டு நீதிமன்றத்திற்குள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் குறித்து அவதூறாக சர்ச்சைக்குரிய பேசிய வகையில் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தாவேக நிர்வாகிகள் புகார் அளித்திருந்த நிலையில் அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவர் மீது எஸ்பி அலுவலகத்தில் 5 மணி நேரமாக விசாரணை நடைபெற்ற நிலையில் அவர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். ஏற்கனவே இது தொடர்பாக அவர் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீனுக்கு முறையிட்டிருந்த நிலையில் அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த தள்ளுபடியை தொடர்ந்துதான் காவல்துறையினர் அவரை கைது செய்திருந்தார்கள். காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு எஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் அவரிடம் 5 மணி நேரம் விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணையை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். இந்த நிலையில் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகாவுக்கு நான் செல்ல எனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொன்னார்கள் எனவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த காரணத்தை கொண்டு இந்த முன்னேற்ற
நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமமுகவிற்கு செல்ல வேண்டும் என்ற வகையில் என்னை ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யுங்கள் என்ற வலியுறுத்தினார்கள். ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த காரணத்தை கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவாக இருப்பேன். திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் இன்று காலையில் கைது செய்யப்பட்டிருந்தார். எஸ்பி அலுவலகத்தில் வைத்து சுமார் 5 மணி நேரம் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையை தொடர்ந்து தற்போது அவர் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சை பேச்சு பேசியதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தாவேகா நிர்வாகிகள் ஆத்தூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இதன் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கும் எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். பொதுவாக முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசினால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கையானது எடுக்கப்படுகிற நிலையில் நடவடிக்கை நகர்வுகள் அடுத்த கட்டமாக என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களை பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கானது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அந்த மனு மீதான விசாரணையின் போது முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசுவது குறித்து ஒரு அமைச்சராக இருந்தவருக்கும் 7 முறை எம்எல்ஏவருக்கோ இருந்தவருக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்வி எழுப்பி அவரது முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செய்த நிலையில இன்று காலை அவர் ஆத்தூர் பகுதியில் உள்ள ஒரு பேரூராட்சியில் ஆய்வு மேற்கொள்ள போது கைது செய்யப்பட்டார். அப்போது அவர் ஆதரவாளர்களாம் எதிர்ப்பு தெரிவித்தும் காவல்துறையினர் அவரை காவல்துறை வாகனத்தை அழைத்து சென்று எஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு 5 மணி நேரத்துக்கு முன்பாக தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவதூறாக பேசுவது, 2 பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் ஏற்படுத்துவது, அதே போல கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்குகள் என்பதனால தற்போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது இருதரப்பு வாதங்கள் முன்வைக்கப்படும். குறிப்பாக தமிழக அரசு சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்படும். இவர் வெளியில வந்தாக்கா என்ன பிரச்சனைகள் ஏற்படும், இந்த சாட்சியங்கள் கலைக்கக்கூடும், தொடர்ச்சியாக அவர் முதல்வர் குறித்து அவதூறாக பேசக்கூடும் என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்படும். அதே போல எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து அவருக்கு ஜாமீன் கேட்டு வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைப்பார்கள். நீதிபதிகள் இதில் இறுதி முடிவு எடுத்து அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதா அல்லது ஜாமீனில் வெளியிடுவதா என்பது குறித்தெல்லாம் முடிவு செய்வார்கள். பொதுவாக முதலமைச்சர் போன்றவருக்கு அவதூறு பேசுவதற்கு நீதிமன்ற காவல் கொடுக்கப்படுவது வழக்கமான ஒன்று. அது போலதான் நீதிபதிகள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான உத்தரவு பிறப்பிப்பார். உத்தரவு பிறப்பிக்கும் பட்சத்தில் அவர் சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிபதிகளின் கையில் தான் இந்த முடிவாக இருக்கிறது. தற்போது அவர் நீதிபதிகள் முன்பாக ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அழைத்து செல்லப்படுவது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக 5 மணி நேரமாக எஸ்பி அலுவலகத்தில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது தன்னை வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையுமாறு அவர்கள் வற்புறுத்தியதாகவும், ஆனால் தான் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் இன்றும் என்றும் திமுக காரனாக தான் இருப்பேன் என்று ஒரு கூறியவாறே முழக்கமிட்டவாறே அவர் சென்றிருக்கிறார். இந்த 5 மணி நேர விசாரணையின் பொழுது தன்னை ராஜினாமா செய்ய சொல்லி அவர் வற்புறுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தவரே அவர் சென்றிருக்கிறார். இந்த முழக்கமானது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சார்பாக பல்வேறு நபர்கள் ராஜினாமா செய்து தாவேக்கள் இணையும் போது இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி தன்னுடைய கைது நடவடிக்கையை இதுக்காக ஏற்படுத்தப்பட்டது போல அவர் முழக்கமிட்டாரா, அது உண்மையிலே மிரட்டினார்களா என்பதெல்லாம் பிறகுதான் விசாரணையில் தெரிய வரும். இருந்த போதிலும் அவர் இந்த முழக்கத்தை ஏற்படுத்தி தற்போது நீதிமன்றத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். நீதிபதிகள் முன்பு ஆஜர்படுத்திய பின்பு நீதிபதிகள் இருதரப்பு வாதங்களை கேட்டு அதற்கான முடிவுகளை இன்னும் சட்டத்தில் தீர்ப்புகள்ல அதற்கான உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள். அதன் பிறகாக தான் அவர் சிறைக்கு அழைத்து செல்வாரா அல்லது ஜாமீனில் விடுவிப்பார்களா என்பது குறித்து தெரிய வரும். இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதிகள் முன்பாக இருதரப்பும் தங்கள் வாதங்களை முன்வைக்க இருக்கிறார்கள். அதற்கான உத்தரவு இன்னும் சற்று நேரத்தில் பிறப்பிக்கப்பட இருக்குது. இணைப்பில் காத்திருங்கள் கதிரவன்.
முதலமைச்சர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். தொடர்பான நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் விசாரணை நடத்தி இருக்கின்றார் என்பதையும் பார்த்து வருகின்றோம். தனி அறையிலே அனிதா ராதாகிருஷ்ணனை அமர வைத்து அவரிடம் முதலமைச்சர் தொடர்பாக அவதூறாக பேசியது ஏன் என்பது தொடர்பாக கேட்டறிந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் அடுத்த கட்டமாக அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இன்று வெள்ளிக்கிழமையும் கூட சனி ஞாயிறு என்று விடுமுறை நாட்களை ஒட்டி வரக்கூடிய நாளில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே இன்று காலை அவரை காவல்துறையினர் அழைத்து வரும் பொழுதே தன்னுடைய காரில் தான் வருவேன் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார். ஆனால் இதுபோன்று வழக்கில் சிக்கியிருக்கின்றீர்கள், உங்களை நாங்கள் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்கின்றோம் என்று சொல்லி முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணனை கையை பிடித்து காவல்துறையினர் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்றிருந்தார்கள். இப்பொழுதும் கூட அதே போன்று காவல்துறை வாகனத்தில் தான் வெளியில் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்திற்கு அவர் இப்போது அழைத்து செல்லப்படுகின்றார். அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் முயற்சித்தார். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில்தான் தன்னை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள், எம்எல்ஏ பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் என்ற ஒரு கருத்தை இப்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கின்றார். யார் வற்புறுத்தினார்கள்? காவல்துறையினர் வற்புறுத்தினார்களா அல்லது வேறு ஏதேனும் மற்ற கட்சிகளில் இருந்து அழுத்தம் வந்திருக்கின்றதா என்பது தொடர்பாக அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. காவல்துறையினர் அழைத்து செல்லும் பொழுது இது போன்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். முழக்கம் எழுப்பினார் என்று சொல்லும் விதமாக அனைவருக்கும் கேட்க வேண்டும் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் என்னை ராஜினாமா செய்யுங்கள் என்று சொல்லி வற்புறுத்தி விட்டார்கள், எப்போதும் நான் திமுகவில் தான் இருப்பேன் என்று உணர்ச்சி வசப்பட்டவராக சத்தமிட்டபடி அங்கிருந்து காவல்துறையினரால் அப்புறப்படுத்தி அழைத்து செல்லப்பட்டார் என்பதை பார்த்தோம். அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை 5 மணி நேரம் இப்போது அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நான் எப்பொழுதுமே நீதிமன்றத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். நாளை மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும், அதாவது மாவட்ட நீதிமன்றத்தின் மூலமாக நாளைய தினம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். மாவட்ட நீதிமன்றங்களுக்கு நாளை வேலை நாள் தான் என்பதால் அடுத்த கட்டமாக சட்டப்பூர்வமாக அவர்கள் ஏதேனும் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதும் தெரிய வரும். நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். நாளையும் கூட நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வேலை நாளாக இருக்கும் என்பதால் அவர்கள் ஜாமீன் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்களா என்பது உட்பட சட்டப்பூர்வ வாய்ப்புகளும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதே நேரம் அவரிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த விசாரணையிலே என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் அவரை நோக்கி எழுப்பப்பட்டிருந்தன என்பது இதுவரை வெளிவரவில்லை. காவல்துறையினர் 5 மணி நேரம் ஒரு அறையிலே அமர வைத்து அனிதா ராதாகிருஷ்ணனை விசாரித்திருக்கின்றார்கள். பல்வேறு கேள்விகளை அவரிடம் கேட்டிருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. முதலமைச்சர் தொடர்பாக அவதூறாக பேசியதன் நோக்கம் என்ன என்று கேட்டிருக்கலாம். ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுபோன்று பொது மேடையிலே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை பசைபாடுவது சரியாக இருக்குமா என்ற ஒரு கருத்தை எல்லாம் கேட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்பொழுது நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 5 மணி நேர விசாரணை மட்டுமே நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 5 மணி நேர விசாரணையிலே தனக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்ததாகவும் தன்னை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இருந்ததாகவும் ஒருபோதும் தான் திமுகவை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் உணர்ச்சி வசப்பட்டவராக அங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் கேட்கும் விதமாக கத்தி சென்றிருக்கின்றார். எனவே அடுத்த கட்டமாக அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட பிறகு எத்தனை நாள் விசாரணை காவலில் இருப்பார் என்பது உட்பட பல்வேறு சட்ட ரீதியிலான கேள்விகளும் எழும்பியிருக்கின்றன. ஏனென்றால் என்ன வந்து மர்ஜனம் இறங்க மாட்டேன் என்ன வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து மேல இருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்களை சேருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துவாங்க. நான் முடியாது. நாங்க வந்து எப்பவும் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கின்றாரோ அதை தான் செய்வோம். இவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நான் வந்து தவறு செய்யாதவன். இந்த தவறு செய்யாதவனை போய் வழக்கு போட்டு அடக்கலாம் என்று நினைத்தால் ஒரு காலம் அடக்க முடியாது என்பதை வலுவாக நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி என்ன வலியுறுத்துறாங்க. ராஜினாமா செய்வது மட்டும் இல்ல, நீங்க உடனடியாக தாவாக்கால சேரணும்னு என்ன வலியுறுத்துறாங்க. ஒரு கொம்பனால எங்களை தொட்டு அசைத்து பார்க்க முடியாது. அதான் உண்மை.
ஒரு பேட்டி சொல்லிட்டு வரேன். இவ்வளவு தூரம் அராஜகம் பண்ணிருக்க நீங்க, காவல்துறை அராஜகம் பண்ணுது. இது பாருங்க, நான் வந்து 10ஆம் தேதி காவல்துறையில ஆஜர் பேர் சொல்லிட்டாரு. முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். எஸ்பி அலுவலகத்தில் வைத்து சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் அவர் தற்போது விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். முதலமைச்சர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் நீதிமன்றத்திற்கு திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அழைத்து செல்லப்படும் நிலையில் பொய் வழக்கு போட்டு தன்னை அடக்க முயற்சிப்பதாக அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தற்போது நீதிமன்றத்திற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அழைத்து செல்லப்படும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? விவரங்களை பதிவு பண்ணலாம். தூத்துக்குடி திமுகவினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் தற்பொழுது நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். முதலமைச்சரை குறிப்பிட்டு மேடையிலே அவதூறாகவும் அவரை அவமதிக்கக்கூடிய விதமாகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிவிட்டார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. இந்த நிலையில் தான் கடும் ஆவேசத்திற்கிடையே காவல்துறையினர் இப்போது அவரை அழைத்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். 5 மணி நேர விசாரணை நடைபெற்ற பிறகும் கூட சற்றும் கோபம் தணியாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறையினரை குறிப்பிட்டு ஒரு சில கோபமான வார்த்தைகளை சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் என்னை எதுவும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். அதோடு சேர்த்து தாவேகாவில் இணைய வேண்டும், அதன் காரணமாக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகின்றார்கள். ஆனால் ஒருபோதும் திமுகவை விட்டு நான் வரமாட்டேன், என்னை எதுவும் செய்ய முடியாது என்று நம்பிக்கையோடு தற்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லி சென்றிருக்கின்றார். எனவே அவருக்கு எத்தனை நாள் நீதிமன்ற காவல் கிடைக்கப் போகின்றது என்ற விவரம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். நாளை சனிக்கிழமை மாவட்ட நீதிமன்றத்தை அணுகி கூட இவர்கள் ஜாமீன் பெறுவதற்கு முயற்சித்தாலும் சட்ட ரீதியாக அவருக்கு உடனடியாக ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே சொல்லி இருக்கின்றார்கள். ஏனென்றால் காவல்துறையினர் தரப்பில் பதில் தருவதற்கு அவகாசம் வேண்டும் என்று குறைந்தபட்சம் திங்கட்கிழமை வரை அனிதா ராதாகிருஷ்ணன் நீதிமன்ற காவலில் சிறை வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சட்ட ரீதியாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அவர் தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் தென் தமிழகத்தில் முக்கியமான ஒரு முகமாக திமுகவில் இருக்கின்றார். தாவேகா அரசை திமுக சார்பிலே கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரே தலைவராக அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இருந்து வந்தார். இந்த நிலையில் இப்பொழுது அவர் காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். 5 மணி நேர விசாரணை நடைபெற்று அவரிடமிருந்து பல்வேறு வாக்குமூலங்களை காவல்துறையினர் பெற்றிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த ஆவேசங்களுக்கிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். எத்தனை நாட்கள் அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்படும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. மேலும் இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். அனிதா ராதாகிருஷ்ணனை போன்று மற்ற யாரும் முதலமைச்சரை குறிப்பிட்டு ஒருமையில் பேச நேர்ந்தால் அவர்களுக்கும் இதுதான் நேரும் என்பதை போன்று தற்பொழுது இந்த நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதாகவே பார்க்கப்படுகின்றது. என்ன வந்து மத்தியானம் இறங்க மாட்டேன், குவாலிட்டி கொடுக்கிற என்ன வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து மேல இருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கல சேருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துவாங்க. நான் முடியாது. நாங்க வந்து எப்பவும் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கின்றாரோ அதை தான் செய்வோம். எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நான் வந்து தவறு செய்யாதவன். இந்த தவறு செய்யாதவனை பொய் வழக்கு போட்டு அடக்கலாம் என்று நினைத்தால் ஒரு காலம் அடக்க முடியாது என்பதை வலுவாக நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி என்ன வலியுறுத்துறாங்க. ராஜினாமா செய்வது மட்டும் இல்ல, நீங்க உடனடியாக தவாக்கால சேரணும்னு என்ன வலியுறுத்துறாங்க. ஒரு கொம்பனால எங்களை தொட்டு அசைத்து பார்க்க முடியாது. அதான் உண்மை. ஒரு பேட்டி சொல்லிட்டு வரேன். இவ்வளவு தூரம் அராஜகம் பண்ணிருக்க நீங்க, காவல்துறை அராஜகம் பண்ணுது. இது பாருங்க, நான் வந்து 10ஆம் தேதி காவல்துறையில ஆஜர் பேர் சொல்லிட்டாரு.
முதலமைச்சர் பற்றி அவதூறாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தாவேகவினர் புகார் அளித்திருந்த நிலையில் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். எஸ்பி அலுவலகத்தில் வைத்து அவர் மீது விசாரணையானது நடைபெற்ற நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தாவேகாவுக்கு தான் செல்ல எனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொன்னதாக அவர் செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் தன்னை ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்தினார்கள் என்றும் தான் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் தன் மீது பொய் வழக்கு போட்டு அடக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் அது ஒரு காலமும் நடக்காது எனவும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.